ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்கு உண்டான நடப்பு நூல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். சர்க்கரை நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி சேசையாவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. குறிப்பு: சர்க்கரை நோய் பாதிப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சிகிச்சை அளித்ததற்காகவும் இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. நேபாளத்திற்கு 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சேதமடைந்த கட்டடங்கள் உள்ளிட்டவற்றின் மறுசீரமைப்பு பணிகளுக்காக இந்தியா சுமார் ரூபாய் 1742 கோடி நிதியுதவி வழங்கியது. குஜராத் மாநிலத்தில் நடந்த அகழ்வாய்வில் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது ஹரப்பா நாகரிகத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் உலகளவில் ஆயுத இறக்குமதியில் 2014-2018 இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பு: 2014-2018 முதலிடத்தில் உள்ள நாடு சவுதி. கேரள மாநிலத்தின் கொச்சின் துறைமுகத்திலிருந்து 2018ஆம் ஆண்டில் மட்டும் மொத்தம் 1.5 லட்சம் டன் அளவிலான சரக்குகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு அசோசேம் மற்றும் PwC நிறுவனம் இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் 2022ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் டேட்டா பயன்பாடு 72.6% அதிகரிக்கும் என தெரிய வந்துள்ளது. பணிபுரியும் ஊழியர்களின் குழந்தைகளை கவனிக்க பகல் நேர காப்பகங்கள் வசதியை ஏற்படுத்திய முதல் பொதுத்துறை வங்கி எனும் சிறப்பை பாங்க் ஆஃப் பரோடா பெற்றுள்ளது. முன்னாள் ரிசர்வ் வங்கியின் கவர்னர் ரகுராம் ராஜனுக்கு பொருளாதார அபிவிருத்தியில் அவரின் பங்களிப்புக்காக யஸ்வந்த்ராவ் சவான் தேசிய விருது 2018 வழங்கப்பட்டது. கால்நடை பேராசிரியரும் விஞ்ஞானியுமான ஆதித்யா குமார் மிஸ்ரா புதிய வேளாண் அறிவியல் ஆட்சேர்ப்பு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மிசோரம் மாநிலம் முதல் லோக் ஆயுக்தா நீதிபதியாக சி லால்சவா என்பவர் பதவியேற்றுள்ளார். இந்தியாவுடனான ஆழமான மற்றும் வலுவான வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகளை உருவாக்குவதற்காக கொல்கத்தாவில் உள்ள ரவீந்திர பாரதி அருங்காட்சியகத்திற்கு ரூபாய் 22 லட்சம் மதிப்பிலான முதலீட்டு திட்டத்தை ஜப்பான் மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க சைக்கிள் பந்தய வீரர் மற்றும் ஒலிம்பிக் வெற்றியாளர் கெல்லி கேட்வின் என்பவர் 23 வயது காலமானார். சீனாவின் லியூஹாங் 50 கிலோமீட்டர் ரேஸ் வாக்கில் உலக சாதனை படைத்தார். இவர் சிங்கப்பூரில் நடைபெற்ற ஏசியன் ஓபன் லேசர் செயிலிங் சாம்பியன்ஷிப் படகு போட்டியில் இந்தியாவின் உபமானி தத்தா வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். இவர் இந்த பதக்கத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்தியாவின் சுந்தரவனக்காடுகள் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலம் எனும் முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. மேலும் யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது. GI ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு வலைதளம் மற்றும் IPR இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அறிவுசார் சொத்துரிமைகள் பற்றிய பயிற்சி வீடியோ டெல்லியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கணி வாட்ஸ்அப் சேனல் நம்பர் இணையவும். நன்றி, வணக்கம்.